ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடற் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கற்பக விநாயகம் ஐயா அவர்கள், சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், ஆவுடையப்பன் ஐயா அவர்கள், கண்ணன் ஐயா அவர்கள், நல்லசிவம் ஐயா அவர்கள், கோமதி நாயகம் ஐயா அவர்கள், இந்திரா அம்மையார் அவர்கள் மற்றும் வருகை தந்த அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் 58வது திருவிளையாடல் திருவாதவூரருக்கு உபதேசம் செய்த படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். மணிவாசக பெருமான் மதுரையம்பதியில் திருவாதவூரில் திரு அவதாரம் செய்கின்றார்கள். அவர்களுடைய அந்த அந்தணர் குலத்திற்கு ஏற்றாற் போல வேதங்கள் ஆகமங்களை எல்லாம் சிறப்பாக படிக்கின்றார்கள். மற்றும் எல்லா கலைகளையும் அவர்கள் கற்று தேர்ச்சி அடைகின்றார்கள். மிகச்சிறந்த கல்விமானாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவரை பற்றி அந்த ஊரில் உள்ளவர்கள் அரசனிடத்தில் கூறியவுடன் அவரை அரசன் அரிமர்த்தன பாண்டியன் அரசவைக்கு வரவழைத்து அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கின்றார். அவருடைய திறமையின் காரணமாக அவர் முதல் மந்திரியாக பதவி உயர்வு பெறுகின்றார். அவர் அரசவையில் அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில் குதிரை லாயத்திற்கு உரிய அந்த தலைவன் வருகின்றான். நம்மிடம் மிகச்சிறந்த குதிரைகள் எதுவும் இல்லை என்று அவன் கூறுகின்றான். உடனே அரசன் கருவூலத்திலிருந்து பொன்னும் பொருளும் எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு சென்று குதிரைகளை வாங்கி வர மணிவாசக பெருமானை திருவாதவூரரை பணிக்கின்றார். திருவாதவூரர் எல்லா கலைகளிலும் கற்று தேர்ந்திருந்தாலும் அவர் சிவபக்தியில் மிகவும் ஆழ்ந்தவராக இருக்கின்றார். எல்லா அறிஞர் பெருமக்களிடத்திலும் அந்த முக்தி நிலையை பற்றி, முக்தி அடைவதற்குரிய சாதனங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து மனமானது இறை வழிபாட்டிலும் அந்த முக்தி பேற்றை அடைவதிலுமேயே இருக்கின்றது. அதே நேரத்தில் அரசன் இட்ட பணிகளையும் கண்ணும் கருத்துமாக அவர் செய்து வருகின்றார். மனமானது இந்த உலகியல் விவகாரங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலேயே அவருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அவர் பொன்னும் பொருளையும் ஒட்டகத்தில் ஏற்றி தக்க சேனைகளோடு அனுப்பி வைக்கின்றார். தான் அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் குளித்து அங்கேற்கண்ணியம்மை சொக்கநாத பெருமானை வணங்கி, இந்த பொன்னும் பொருளும் இறைவனே உனக்கும் உன்னுடைய அடியார்களுக்குமே பயன்பட வேண்டும் என்று வேண்டுகின்றார். அதற்கு ஆசி வழங்கும் முகமாக ஆலயத்திலிருந்து ஒரு அர்ச்சகர் அவருக்கு திருநீற்று பிரசாதம் அளிக்கின்றார். அதை பெற்றுக்கொண்டு அந்த சேனைகளோடு அவர் அந்த கடற்கரையை நோக்கி செல்கின்றார். இவருடைய பக்குவ நிலையை அறிந்து சொக்கநாத பெருமான் இவர் திருப்பெருந்துறைக்கு வருவதற்கு முன்னமேயே அவர் அங்கே போய் ஒரு அந்தன குல குருநாதராக குருந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்றார். மணிவாசக பெருமான் அந்த திருப்பெருந்துறையில் நெருங்கவே அவருக்கு உடல் மனம் எல்லாமே அந்த இறைவனை நெருங்குவதற்கு உரிய ஒரு பக்குவ நிலைகளை எடுத்து காண்பிக்கின்றது. அதையெல்லாம் அவர் உணர்ந்து, இந்த ஊரில்தான் நமக்கு அருள் செய்யக்கூடிய குருநாதன் இருக்கின்றான் என்று அவர் மனதில் நினைத்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய ஆலயத்தில் முன்னால்
உள்ள குளத்தில் குளித்து ஆலயத்தை வலமாக வருகின்றார். வந்து அங்கு ஏற்கனவே ஒரு சிறிய சிவாலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்தில் வழிபாடு செய்கின்றார். அதன் பிறகு பிரகாரம் வரமாக சுற்றி வரும் பொழுது அங்கே குருநாதராக சொக்கநாத பெருமான் குருநாதராக குருந்த மரத்தின் கீழ் இருப்பதை பார்க்கின்றார். அவரை சுற்றிலும் வேத விற்பன்னர்கள், சிவாகமத்திற்கு உரியவர்கள், புராண இதிகாசத்திற்கு உரிய அதையெல்லாம் கற்று தேர்ந்தவர்கள் எல்லாம் அதை ஓதிக்கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். மேலும் ஒரு சாரார் அதில் வரக்கூடிய சந்தேகங்கள், வினா விடைகளை எல்லாம் பற்றி பேசிக்கொண்டு கலந்துரையாடல் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி 616வது பக்கம் 3வது பாடல். சரியை வல்லமை தொண்டரும் சம்புவுக்கு இனிய சரியை வல்லமை தொண்டரும் சம்புவுக்கு இனிய கிரியை செய்யும் நல் மைந்தரும் கிளர் சிவயோகம் கிரியை செய்யும் நல் மைந்தரும் கிளர் சிவயோகம் தெரியும் சாதக கேளிரும் தேசிகத்தன்மை தெரியும் சாதக கேளிரும் தேசிகத்தன்மை புரியும் போதக செல்வரும் அழவிலர் பொலிய புரியும் போதக செல்வரும் அளவிலர் பொலிய 4 விதமான பாதங்கள் நாம் ஏற்கனவே முந்தின பாடல்ல பார்த்தோம். அதுல சரியை வல்ல மெய்த்தொண்டர்கள், தொண்டரும் அழவிலர் பொலிய, அந்த அழவிலர் பொலியங்கிறத எல்லாத்திலையும் கொண்டு சேர்த்துக்கிடும். அப்ப சரியைங்கிற அந்த பாதத்தில் நிற்கக்கூடிய அதில் தேர்ச்சி பெற்ற உண்மை தொண்டர்கள் எல்லாம் அந்த குருநாதரை சுற்றி அவர்கள் இப்பொழுது சிவவேட பொலிவோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து சம்புவுக்கு, சிவபெருமானுக்கு மிகவும் இனிமையான கிரியை பூஜை, சரியைனா தொண்டு, கிரியைனா பூஜை, இறைவனை இனிமையாக பூஜை செய்யக்கூடிய அந்த மைந்தர்களும் அளவில்லாதவர்கள் அங்கே இருந்து கொண்டு இருக்கின்றார்கள், சிவவேட பொலிவோடு இருக்கின்றார்கள். கிளர் சிவயோகம் தெரியும் சாதக கேளிரும் அளவில பொலிய, அந்த யோகம் சரியை கிரியை யோகம்ங்கிற அந்த படிமுறையில அந்த மிக உயர்ந்த சிவயோகத்தை தெரிந்து அதை சாதனை செய்யக்கூடிய அந்த தோழமை நெறியில் இருக்கக்கூடிய உறவினர்கள், சாதக கேளிரும், கேளிர்னா உறவு, தோழமைங்கிற உறவு, அவர்களும் அங்கே அளவில்லாதவர்கள் சிவவேட பொலிவோடு அவர்கள் இருக்கின்றார்கள். தேசிகத்தன்மை புரியும் போதக செல்வரும் அளவிலர் பொலிய, தேசிகத்தன்மைனா ஒரு குருவினுடைய இயல்பை அடைந்தவர்கள், அந்த குருவினுடைய இயல்புகளை செய்யக்கூடியவர்கள். ஒரு குருநாதன் தன்னுடைய சீடருக்கு எப்படியெல்லாம் தீட்சைகள்லாம் செய்து வைப்பானோ அதை போல செய்யக்கூடிய அந்த தன்மை பெற்றவர்கள். அவர்களும் அந்த குருவின் இயல்புகளை பெற்ற அந்த ஞான செல்வர்கள், சிவஞான செல்வர்கள், போதகம்னா ஞானம்னு அர்த்தம், அந்த சிவஞான செல்வர்களும் அளவில்லாதவர்கள் அங்கே சுவாமியை சுற்றி இருக்கின்றார்கள். அப்போ சுவாமியை சுற்றிலும் சரியை நெறியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், கிரியை நெறியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், யோக நெறியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், ஞான நெறியில் இருக்கக்கூடியவர்கள் சுவாமியை சுற்றிலும் அளவில்லாதவர்கள் அவர்கள் இருக்கின்றார்கள். இதை நம்ம
நால்வர்களுமே அந்த நெறியில நடந்து காட்டியவர்கள். திருநாவுக்கரசு பெருமான் சரியை நெறியில் வாழ்ந்து தொண்டு செய்தவர். திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் சரியை நெறியில் இருந்தவர்கள். திருஞான சம்பந்த பெருமான் கிரியை நெறியில் இருந்தவர்கள். சுவாமியை பூஜை பண்ணி அப்படி நெறியில் இருந்தவர்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யோக நெறியில் இருந்தவர்கள். அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சுவாமி என்ன சொல்றாரு, நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திறன்மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ளையதை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆரணயம் பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. நம் தமர் ஊரன், தமர்னா உறவினர்கள் அர்த்தம். அப்படி அந்த தோழமை நெறியில் இறைவனோடு உறவினர்களாக இருக்கக்கூடிய அவர்கள், அந்த யோக நெறியில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அதற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு அதற்குரியவர்கள். அடுத்து குருநாதனினுடைய இயல்பு, அது மணிவாசக பெருமான். இப்படி அந்த 4 நெறிகளிலும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அங்கே இருந்து கொண்டு அவரவர்களுக்கு இட்ட அந்த நெறியில் அவரவர்கள் தொண்டு செய்து கொண்டு வழிபாடு செய்து கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். இதை சிவஞான சித்தியாரில் 271, 72, 73, 74 4 பாடல்களில் இந்த சரியை கிரியை யோகம் ஞானத்தை பற்றி அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் கூறுகின்றார்கள். 271வது பாடல் பார்த்தீங்கன்னா, தாச நெறியாகிய சரியையின் இலக்கணமும் அதன் பயனும் இவை என கூறுகின்றது. தாதமார் கம்சாற்றில் சங்கரந்தன் கோயில் தலம் அழகிட்டு இழகு திருமெழுக்கும் சாத்தி போதுகளும் கொய்து பூந்தார் மாலை கண்ணி புனிதர்க்கு பல சமைத்து புகழ்ந்து வாடி தீதில் திருவிளக்கு இட்டு திரு நந்தவனமும் செய்து திருவேடம் கண்டால் அடியேன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்து அவர்தம் பணியும் இயற்றுவது இச்சரியை செய்வோர் ஈசன் உலகு இருப்பர். அப்போ தாத மார்க்கம், அந்த தாச மார்க்கம்னு சொன்னா சுவாமியினுடைய கோயிலை பெருக்கணும், நல்ல தண்ணி ஊற்றி மெழுகணும், அதான் அழகிட்டு மெழுக்கு. அதுக்கப்புறம் பூக்கள் பறிக்கணும், நல்ல மாலைகளாக கட்டணும், அந்த சுவாமிக்கு அந்த பூக்களை எல்லாம் சார்த்தி அழகு பார்க்கணும். அதுக்கப்புறம் புகழ்ந்து பாடணும். அதுக்கப்புறம் சுவாமிக்கு திருவிளக்குகள்லாம் எங்கெங்க வைக்கணுமோ அதெல்லாம் வைக்கணும், நந்தவனம் பராமரிக்கணும். அடியார்களை பார்த்தால் உங்களுக்கு நான் என்ன செய்யணும், அந்த வேலையை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். அப்படி இதுதான் அந்த தாதம் அப்படின்னுட்டு அருணந்தி சுவாமி இதில் சொல்றாங்க. அந்த மார்க்கத்தில் நின்றவங்க தான் புனிதவதியார். அப்ப சுவாமிகளும் அப்படித்தான் இருந்தாங்க, அவங்க அக்காவும் அப்படித்தான் இருந்தாங்க. அவங்க அக்காவை பார்த்து தான் சில பாடல்களே பாடுறாங்க. நாவுக்கரசு பெருமான் நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை குனிந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய சய போற்றி என்றும் அலைபுணல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லை. அப்படியே அவங்க அக்கா என்ன தொண்டு செஞ்சாங்களோ அதை அப்படியே இதில் வர்ணிக்கிறாங்க. அப்போ அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா புத்திரநெறி. அந்த அதான் இதுல மைந்தர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சம்புவுக்கு இனிய கிரியை செய்யும் நல் மைந்தர். அந்த புத்திர நெறியினுடைய நெறியாகிய அந்த கிரியை நெறியின் இலக்கணம் அது என்ன?
இதுல இதற்கு பலனும் சொல்றாப்புல. அந்த சரியை நெறியில் இருக்கக்கூடிய தாச நெறியில் இருக்கக்கூடியவர்கள் சிவபெருமானினுடைய உலகத்தில் இருப்பார்கள். சிவலோகம் சாலோக சாமீப சாரூப சாயுச்சியம்னு 4 சொல்றாங்க பார்த்தீங்களா? அதுல அந்த சாலோக பதவி அவங்களுக்கு கிடைக்கின்றது. அதான் கடைசியில இச்சரியை செய்வோர் ஈசன் உலகு இருப்பர் அப்படின்ட்டு அதுல சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புத்திர நெறியில புத்திரமார்க்கம் புகழில் புதிய விரைப்போது புகை ஒளி மஞ்சனம் அமுது முதல் கொண்டு 5 சுத்தி செய்து ஆசனம் மூர்த்தி நாம் சோதியையும் பாவித்து ஆவாகித்து சுத்த பத்தியினால் அருச்சித்தி பரவி போற்றி பரிவினுடும் எரியில் வரும் காரியமும் பண்ணி நித்தலும் அக்கிரியையினை இயற்றுவோர்கள் நின்மலந்தன் அருகு இருப்பர் நினையும் காலே. அப்போ இந்த கிரியை நெறிங்கிற அந்த புத்திர மார்க்கத்தை சொல்லும்போது சுவாமிக்கு நல்ல சந்தனம் புகை தூப தீபங்கள் திருமஞ்சனம் அமுது இதையெல்லாம் கொண்டு பஞ்ச சுத்தி செய்து சுவாமிக்கு அந்த ஆசனம் மூர்த்திமான் இதெல்லாம் தந்து சுவாமியை ஆவாகனம் செய்து வரவழைத்து உண்மையான பக்தியோடு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து அர்ச்சனை செய்து அந்த சிவபூஜை பண்ணணும். இன்னும் அதில் பார்த்திங்கன்னா தினந்தோறும் அக்னிகாரியம் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. அக்னிகாரியம் பண்ணி சுவாமிக்கு பூஜை பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. அக்னிகாரியம் பண்ணாமல் சிவபூஜை பண்ணக்கூடிய அது ஒரு நிலை. அக்னிகாரியம் பண்ணி சிவபூஜை பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு இருக்கின்றார்கள். அப்படி அந்த அக்னிகாரியத்தை நம்ம ஹோமம் பண்ணணுங்கிறத விதியை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஹோமத்தையும் பண்ணி சுவாமிக்கு பூஜை பண்ணணும். அந்த மாதிரி பூஜை பண்ணக்கூடியவங்க சுவாமிக்கு பக்கத்துல நினைச்ச நேரத்துல இருப்பாங்க. நினையும் காலை நின்மலந்தன் அருகு இருப்பர் நினையும் காலே. அப்போ சாமீபம், அருகுன்னா பக்கம், சமீபம் அப்படிங்கிறத சாமீபம் அப்படின்னுட்டு அந்த நெறிக்கு சாமீப பதவி அவர்களுக்கு கிடைக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா தோழ நெறி ஆகிய யோகத்தின் இலக்கணமும் அதன் பயனும் இவை என கூறுகின்றது. சகமார்க்கம் புலன் ஒடுக்கி தடுத்து வழி இரண்டும் சலிப்பு அற்று முச்சதுரம் முதல் ஆதாரங்கள் அகமார்க்கம் அறிந்து அவற்றின் அரும்பொருள்கள் உணர்ந்து அங்கு அணைந்து போய் சிவபூஜையை பற்றி சொல்லியிருக்கிறோம். சிவபூஜையை பற்றி சொன்ன உடனே சிவபூஜை செல்வர் வந்தாச்சு. காலையில் சிவபூஜையில் உட்கார்ந்தாங்கன்னா அது வாட்டுக்கு ஒரு 3 மணி நேரம் ஓடுது. சிவபூஜை பண்ணக்கூடியவங்க சிவபெருமானுக்கு பக்கத்துல இருப்பாங்க. சாமீப பதவி அவர்களுக்கு கிடைக்கும். அடுத்து தோழ நெறி அப்படிங்கிற யோக நெறி. சகமார்க்கம் புலன் ஒடுக்கி தடுத்து வழி இரண்டும் சலிப்பு அற்று முச்சதுரம் முதல் ஆதாரங்கள் அகமார்க்கம் அறிந்து அவற்றின் அரும்பொருள்கள் உணர்ந்து அங்கு அணைந்து போய் மேல் ஏறி அலர் மதுமண்டலத்தின் முகமார்க்க அமுது உடலம் முட்டத்தேக்கி முழுச்சோதி நினைந்து இருத்தல் முதலாக வினைகள் உகமார்க்கம் அட்டாங்க யோகம் முற்றும் குளத்தல் உழந்தவர் சிவந்தன் உருவத்தை பெறுவர். அப்போ அந்த சகமார்க்கம் அப்படிங்கிற அந்த யோக மார்க்கத்தில் சொல்லும்போது நம்முடைய ஐம்புலன்களை ஒடுக்க வேண்டும். காற்றை கட்டுப்படுத்தணும். இந்த பூரகம் ரேசகம் கும்பகம்னுட்டு பண்ணி அதை நாம செய்யணும். அதான் வழி இரண்டும் சலிப்பு அற்று வாயுவை அடக்கி அந்த யோகத்துல இருக்கணும். இந்த வாயுவை அடக்கும் முறை கடைபிடிக்கணும். அடுத்து 6 ஆதாரங்கள்ல என்ன என்ன தெய்வங்கள் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத தியானம் பண்ணணும். மூலாதாரத்துக்கு விளங்கும் அதிதெய்வம் விநாயகர். சுவாதிஷ்டானத்துக்கு விளங்கும் அதிதெய்வம் பிரம்மதேவர். மணிப்பூரகத்துக்கு
அதிதெய்வம் விஷ்ணு, அநாகதத்துக்கு அதிதெய்வம் உருத்திரன், விசுத்துக்கு அதிதெய்வம் மகேஸ்வரன், ஆக்கினைக்கு அதிதெய்வம் சதாசிவன். இதையெல்லாம் அவங்க 6 ஆதாரத்திலையும் அவர்கள் பயில வேண்டும் யோக நெறியில. அப்படி அவர்கள் பயின்று அந்த தாரணை, தியானம், சமாதி இதில் எல்லாம் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த யோக நெறியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாரூப பதவி அவர்களுக்கு கிடைக்கும். இறைவனுடைய உருவத்தை அவர்கள் பெறுவார்கள். சுவாமி எப்படி இருக்காரோ அதே மாதிரி திருநீர் பூசி ருத்ராட்சம்லாம் அணிந்து அவர்கள். அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அந்த கண்ணாடியில தெரியக்கூடிய பிரதிபிம்பத்திலேருந்து சுந்தரா வாங்குறாரு வந்துருக்கார். அதான் அவங்க சாரூப பதவியை அவர்கள் பெறுகின்றார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஞான பாதம். சன்மார்க்கமாகிய ஞானத்தின் இலக்கணமும் அதன் பயனும் இவை என கூறுகின்றது. சன்மார்க்கம் சகல கலை புராண வேத சாத்திரங்கள் சமயங்கள் தாம் பலவும் உணர்ந்து பன்மார்க்க பொருள் பலவும் கீழாக மேலாம் பதிபசுபாசம் தெரித்து பரமசிவனை காட்டும் நன்மார்க்க ஞானத்தை நாடி ஞான நேயமொடு ஞாதிருவும் நாடாவண்ணம் பின்மார்க்க சிவன் உடனும் பெற்று ஞான பெருமை உடையோர் சிவனை பெறுவர்தாமே. அப்போ எல்லாவற்றையும் இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சகல கலை புராண வேத சாஸ்திரங்கள் சமயத்தை பற்றியெல்லாம் கற்றுக்கொண்டு இறைவனை வழிபாடு செய்து ஒரு குருநாதருக்குரிய ஒரு இலக்கணத்தோடு இவர்கள் திகழ்வார்கள். அவர்கள் ஞான பாதத்துக்கு உரியவர்கள். அவர்கள் சிவ சாட்சியத்தை அவர்கள் பெறுவார்கள் அப்படின்ட்டு இந்த 4 விதமான இதை பற்றி இதுல சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த ஞானத்தால் வழிபடுவதற்கு ஒரு அருமையான பாட்டு, ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல். இது ஒரு அருமையான பாடல். நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றாய் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில்ஞான அப்படின்ட்டு வரும். இப்படி அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அந்த திருப்பெருந்துறையில அந்த சுவாமி குருந்த மரத்துக்கு கீழே இருக்கிறாரு. அவங்களை சுற்றி இவங்கள்லாம் இருக்கின்றார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒழித்த நோன்பினர் ஆடலர் பாடலர் உலகம் ஒழித்த நோன்பினர் ஆடலர் பாடலர் உலகம் படித்த செய்கையர் அழுகையர் நகையினர் பாசம் படித்த செய்கையர் அழுகையர் நகையினர் பாசம் கழித்த கண்ணினால் அரண் ஒரு கண்டு கொண்டு உலகில் கழித்த கண்ணினால் அரண் ஒரு கண்டு கொண்டு உலகில் விழித்த கண் புருடா திரி வீரரும் பலரால் விழித்த கண் புருடா திரி வீரரும் பலரால் இன்னும் யாரெல்லாம் அங்க இருக்காங்க அந்த பிரகாரத்துல அப்படின்னுட்டு சுவாமியை சுத்தி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு இதுல அடுத்த பாட்டுல சொல்றாங்க. ஒழித்த நோன்பினர் அப்படின்னா நோன்பு விரதம் இதையெல்லாம் கடந்தவர்கள். அது ஆடலர் ஆடக்கூடியவர்கள், பாடலர் பாடக்கூடியவர்கள், உலகம் பழித்த செய்கையர் இந்த உலகம் இந்த பழிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்கள். பக்திங்கிற இதுல மிக உயர்ந்த பக்தியினுடைய முதிர்வு. அதுக்கு நல்ல உதாரணம் நம்ம 63 நாயன்மார்கள் தான். நம்மன்னா சாமி மேல கல்லை தூக்கி எறிவோமா? நம்ம என்ன சொல்லுவோம்? சாமி மேல கல்லை தூக்கி எறியக்கூடாது, பூவைத்தான் நம்ம வச்சு அர்ச்சனை பண்ணணும். ஆனா சாக்கிய நாயனார் என்ன பண்ணாரு? சுவாமி மேல கல்லை தூக்கி, அது அவருக்கு அதுவே பூஜை. அதான் உலகம் பழித்த செய்கையா. உலகம் அந்த அவருடைய செயலை பழிக்கும். ஆனா அவர்கள் அந்த செயலை செஞ்சே முக்தியை பெறுவாங்க. அதான் உலகம் பழித்த செய்கையா.
அழுகையர், இறைவனை நினைத்த உடனே அழுக வரும் அவங்களுக்கு. அதே நேரத்தில் இறைவனை நினைச்ச உடனே சிரிப்பு வரும், சிரிக்கக்கூடியவர்கள், தன்னால சிரிப்பாங்க. பாசம் கழித்த கண்ணினால் அரண்குரு கண்டு கொண்டு, அதாவது பாசம் கழித்த கண்ணுன்னா அருள் அறிவு. பாசம் நீங்கியதற்கு பிறகு அங்கே என்ன, அந்த கண்ணில் என்ன இருக்கும்? அருள் தான் இருக்கும். அது வரைக்கும் இருந்த பாசம் நீங்கி விடுகிறது. அப்போ அந்த கண்ணில் அருள் இருக்கும். அந்த அருள் அறிவினால் சிவபெருமானினுடைய உருவத்தை அவர்கள் கண்டு கொண்டு, கண்ணால இறைவனுடைய உருவத்தை கண்டு கொண்டு, உலகில் விழித்த கண் குருடா தெரி வீரரும் பலரால். அவங்க கண்ணு முழிச்சுக்கிட்டு தான் இருக்கும், ஆனா குருடா இருப்பாங்க. சிவபெருமானை மட்டும்தான் பார்ப்பாங்க, உலகத்துல வேற எதையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. வேற எதையும் பார்க்கலைன்னா அது குருடுதான். இறைவனை மட்டும் பார்க்கிறாங்க, உலகத்துல வேற எதையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்போ அவங்க ஒரு கண் குருடு. கண்ணு முழிச்சு இருந்தாலும் அவங்க ஒரு குருடராக தெரிவார்கள். அதான் உலகில் விழித்த கண். அவர்கள்ட்ட கண் விழித்து இருக்கும், ஆனா குருடா திரி வீரரும் பலரால், குருடர்களாக அவர்கள் தெரிவார்கள். அப்போ அந்த கண்ணுல மற்ற எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. சிவபெருமான் மட்டும்தான் தெரிவாரு, எதையும் பார்க்க மாட்டாங்க. பக்கத்துல பாம்பு வரும், வாட்டு வைப்பாங்க, பாம்பு அது வாட்டுக்கு போயிடும், அவங்கள ஒன்றும் செய்யாது. ஏன்னா அந்த நிலையில அவங்க இருப்பாங்க. பாம்பு வருது, அதை அடிப்போமே, அந்த சிந்தனை வராது. அதனாலதான் ஞானிகள்லாம் அவங்க புத்து, உடம்பு முழுக்க புத்து எல்லாம் மூடினதுக்கு அப்புறமும் அவங்க அந்த தியானத்துல இருந்தாங்க. அதைத்தான் இதுல சொல்றாங்க. இதை சிவஞான சித்தியார்ல ஒரு அருமையான பாடல் 311வது பாடல்ல சொல்றாங்க. பரஞானத்தால் பரத்தை தரிசிப்போர் பரமே பார்த்து இருப்பர், பதார்த்தங்கள் பார்க்க வருஞானம் பல ஞானம் அஞ்ஞான விகற்பம் வாட்சிய வாசக ஞானம் வைந்தவத்தின் கலக்கம் தருஞானம் போக ஞாதிரு ஞான நேயம் தங்கிய ஞானம் சங்கற்பனை ஞானமாகும் திருஞானம் இவையெல்லாம் கடந்த சிவஞானம் ஆதலால் ஜீவன் முக்தர் சிவமே கண்டு இருப்பர். அவங்களுக்கு தான் பேர் ஜீவன் முக்தர்கள்னு பேர். வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே முக்தியை அடைந்தவர்கள். நமக்கு அவங்கள பார்த்தா எனக்கோ நம்மளோட உட்காந்து படிக்காங்க சாப்பிடுதாங்கன்னு தெரியும். ஆனா அவங்க பூரா முக்தி நிலையிலேயே வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதான் அவங்களுக்கு பேர் ஜீவன் முக்தர்கள் அப்படின்ட்டு பேர். அதான் அந்த ஜீவன் முக்தர்கள் சிவமே கண்டு இருப்பர். அதான் முதல்ல பரஞானத்தால் பரத்தை தரிசிப்போர் பரமே பார்த்து இருப்பர், பதார்த்தங்கள் பாரார். அப்போ பதார்த்தங்கள் பாராம இருந்தா கண்ணிற்கு குருடராக இருக்கிறார்கள். அப்போ பரமே பார்த்து இருப்பர்னு சொல்லும் போது கண்ணால் இறைவனை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். பதார்த்தங்கள் பாரார் அப்படின்னா உலகத்துல உள்ள எதையும் பார்க்க மாட்டார்கள். அப்ப கண்ணு இருந்தும் குருடர்களை போன்று தெரிவார்கள். அவங்க வாட்டுக்கு இப்படி இறைவனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்துல தேடு போகும், பாம்பு போகும், அது அதுவா போகும். அதுவும் தெரியும் இவங்க ஞானிகள் அப்படின்ட்டு. அதுவும் ஒன்றும் செய்யாது. இவங்க வாட்டுக்கு நம்மன்னா என்ன செய்வோம், உடனே தேட அடிக்கிறதுக்கு எங்கடா காயும், இடத்த விட்டு எந்திரிச்சு ஒரு கம்பு எடுப்போம், பாம்பு அடிப்போம், தேட அடிப்போம். அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க. அதனாலதான் அவங்க காட்டுல போய் இருந்தாலும் எந்த கொடிய மிருகங்களும் அவங்கள ஒன்றும் செய்யாது. ஏன்னா அவங்க அந்த இறைவனையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அதான் பதார்த்தங்கள் பாரா. அதனாலதான் இந்த சிவஞான சித்தியார் இந்த இடத்துக்கு ஒரு அருமையான ஒரு பாடல். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அங்கே இருந்தார்கள். திருப்பெருந்துறை அந்த சிவாலயத்தில் பிரகாரத்தில் இறைவன் குருந்த மரத்தின் கீழ் இருக்கின்றார்.
பல அடியார் கூட்டங்கள் அங்கே இருக்கின்றார்கள். அதில் சரியையில் வல்லமை பெற்ற உண்மையான திருத்தொண்டர்கள், தொண்டுக்கே உரியவர்கள், அவர்கள் எல்லோரும் அங்கே இருக்கின்றார்கள். அளவில்லாதவர்கள் அங்கே சிவவேட பொலிவோடு இருக்கின்றார்கள். சம்புவுக்கு, சிவபெருமானுக்கு இனிமையான பூஜைகள் செய்யக்கூடிய அந்த நல்ல மைந்தர்கள், சத்புத்திர மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அளவில்லாதவர்கள் அந்த பிரகாரத்தில் சிவவேட பொலிவோடு இருக்கின்றார்கள். மிக உயர்ந்த சிவயோகத்தை தெரிந்து அந்த சாதனையை செய்யக்கூடிய அந்த தோழமை நெறி என்கின்ற அந்த உறவு கூட்டங்களாகிய அந்த அடியார் பெருமக்களும் அளவில்லாதவர்கள் சிவவேட பொலிவோடு அங்கே இருக்கின்றார்கள். மேலும் குருவினுடைய இயல்பை பெற்று அந்த குருநாதன் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் செய்யக்கூடிய அந்த ஞான செல்வர்களும் அளவில்லாதவர்கள் அந்த பிரகாரத்தில் சிவவேட பொலிவோடு அவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் அந்த பிரகாரத்தில் நியதிகளையெல்லாம் கடந்தவர்கள், அதாவது இறைவனுடைய வழிபாடு மட்டுமே அவர்களிடத்தில் இருக்கும், மற்ற நியதிகள் எல்லாம் அவர்களிடத்தை விட்டு போய்விடும். அப்படிப்பட்ட ஒழித்த நோன்பினர், ஆடக்கூடியவர்கள், இறைவனை நினைத்து ஆடக்கூடியவர்கள், இறைவனை நினைந்து பாடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள், உலகம் இதை தவறு என்று பழித்து சொல்லக்கூடிய செய்கையையே சிவபூஜையாக செய்யக்கூடியவர்கள், இறைவனை நினைந்து அழக்கூடியவர்கள், இறைவனை நினைந்து சிரித்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள், அந்த பாசம் நீங்கியதனால் அருள் அறிவு ஆகிய அந்த கண்ணினால் அந்த கண்ணை கொண்டு சிவபெருமானினுடைய உருவத்தை எப்பொழுதும் கண்டுகொண்டே இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுடைய கண்கள் விழித்து இருந்தாலும் மற்ற எதையும் உலகபரமாக இருக்கக்கூடிய எதையும் அவர்கள் கவனிக்காது இருப்பதனால் அவர்கள் கண் குருடர்களாக அவர்கள் திரியக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட வீரர்களும் அந்த பிரகாரத்தில் இருந்தார்கள். அந்த சிரிக்கிறதுக்கு தான் நகையினர் அப்படின்னுட்டு போடுதாங்க பார்த்தீங்களா. இந்த மண்டவோடு இந்த தாரகாவனத்து ரிஷிகள் அனுப்பின ஒரு மண்டவோடு அனுப்புதாங்க. அது சிரிச்சுக்கிட்டே ஹஹான்னு ஆணவ சிரிப்போடு அது வரும். உடனே சாமி அந்த மண்டவோட்டை பிடிச்சி, நீ இவ்வளோ நேரம் சிரிச்செல்லாம் இல்லையா, தலைமையில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே அனுக்கிறவங்க. அந்த மண்டவோடு தலையில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு அந்த ஒரு வாக்கியம். அதான் பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா சாமி தலைக்கு மேலே 2 மண்டவோட 2 முகம் இருக்கும். ஒரு முகம் வந்து இந்த சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மண்டவோட்டு முகம், இன்னொரு முகம் வந்து கங்கை, அது மேலே தண்ணீர் விழுத மாதிரிலாம் படம் வளர்ந்துருப்பாங்க. கரவு இல் உள்ளமாம் விசும்பிடை காசு அறவிளங்கோ பரசிலா சுடற்கு உதயம் ஈரு இன்மையால் பகலும் இரவும் நேர்பட கண்டிலரு இயன்று செய் நித்த விரதம் ஆதி நோன்பு இழந்து உரை விஞ்சயர் பலரால் கரவுயில் உள்ளமாம். கரவுன்னா வஞ்சனை, கள்ளம். அந்த கள்ளத்தன்மை இல்லாத உள்ளம், உள்ளமாக அந்த கள்ளத்தன்மை இல்லாத உள்ளமாக இருக்கக்கூடிய ஆகாயம். அந்த ஆகாயத்தில் காசு அற களங்கம் இன்றி, காசுனா களங்கம், அந்த களங்கம் இல்லாமல் விளங்கக்கூடியவன் சிவபெருமான். அதாவது வஞ்சனை இல்லாத
உள்ளத்தில் அவன் இருக்கின்றான். அந்த அந்த வஞ்சனை இல்லாத உள்ளம்னு வரும்போதே அது ஒரு வெற்றிடம் மாதிரி ஆயிடுது. ஆகாயம் வெற்றிடம் தானே. அப்போ மனது அற்ற இடம், உள்ளம் அற்ற இடம். அதான் அதற்கு விசும்பிடைன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆகாயத்தில். இது அந்த மனது அற்ற இடம் ஒரு வெற்றிடமாக அங்கே ஆகிவிடுகிறது. அந்த வெற்றிடத்துல எந்த விதமான களங்கமும் இன்றி அது விளங்கி கொண்டு இருக்கின்றது. மனதுன்னு இருந்தா தானே அவங்க அதை சிந்திக்கிறது நினைக்கிறது அப்படின்னு ஒரு மனதே இல்லாமல் போயிரும்போது அந்த இடத்துல சுவாமி இருக்கின்றார். காசு அற விளங்கும், களங்கம் இல்லாமல் அந்த இடத்தில் இறைவன் விளங்குகின்றார். அந்த இறைவன் எப்படிப்பட்டவர்? பரசு இலா சுடர்க்கு உதயம் ஈறு இன்மையால். அந்த குற்றமில்லாத அந்த மேலான ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த சிவசூரியன், அந்த சிவபெருமானுக்கு தோற்றம் முடிவு என்பது கிடையாது. உதயம்னா தோற்றம், ஈறுனா முடிவு. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. அதுதான் இதெல்லாம் உதயம் ஈறு இன்மையால். அந்த சுடருக்கு, அந்த பரஞ்சோதிக்கு ஆதியும் அந்தமும் இன்மையால், இல்லாததினால், அதான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாட. அப்போ உதயம்னா தோற்றம், ஈறுனா மறைவு, முடிவு. இது அதுக்கு கிடையாது, இறைவனுக்கு கிடையாது. அப்படி இது ரெண்டுமே இல்லாததுனால அந்த இடத்துல பகலும் இரவும் கிடையாது. அப்படி அவர்களுக்கு அந்த பகலும் இரவும் நேர்பட கண்டிலர். அந்த பகலும் இரவும் அங்கே தோன்றுமாறு அவர்கள் காண மாட்டார்கள். அப்போ அங்க பகல் இரவு என்பது கிடையாது. பகல் இரவு என்பது அங்கே கிடையாது. அதான் இரவு பகல் அற்ற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே அவங்க சுவாமியை தியானமே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க என்ன ஏது ராத்திரி எப்படி அவங்களுக்கு வரும், எப்படி பகல்ங்கிறது வரும்? எப்போதும் அவங்க இறைவனை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒரு ஓய்வுன்னு வந்தா தானே அங்க இரவு வரும். ஓய்வே கிடையாது. இப்ப நம்ம இங்க தங்கவேல் சுவாமின்ட்டு ஒரு சுவாமி தங்கி இருக்காங்க. தூக்கமே கிடையாது. விக்கிரமசிங்கபுரத்துல தங்கி இருந்தாங்க. தூங்கவே மாட்டாங்க. கால் அப்படி நீட்டி உட்கார்ந்துருப்பாங்க. ராத்திரி படுக்கிறதுங்கிறதே கிடையாது. உணவுகள்லாம் ரொம்ப எளிமையான ஒரு உணவு தான். ராத்திரி நீங்க 12 மணிக்கு போய் சாமி அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் என்ன அப்படின்னு பதில். இடைவெளியே இருக்காது. அப்படி சாமின்னு கூப்பிட்டா உடனே என்ன, நீங்க எத்தனை மணிக்கு ராத்திரி போய் கூப்பிட்டாலும் உடனே பதில். தூங்குறதே கிடையாது. அவங்களுக்கு இரவு பகல் எப்போதும் இறைவனை சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அதைத்தான் இதுல சொல்றாங்க. பகலும் இரவும் நேர்பட கண்டில. அவர்களுக்கு அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு பகல் இரவு என்பது தோன்ற காணாதவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இயன்று செய் நித்த விரதம். அவர்களால் முடிந்து என்ன முடியுமோ அந்த நித்தியப்படி விரதம் முதலிய நோன்புகளையெல்லாம் அவர்கள் நெகிழ்ந்து ஒழிய பெற்று, இழந்துன்னு அர்த்தம். அதை செய்யணுங்கிற கட்டாயத்துல இல்லை அவங்க. அப்படி இருக்கக்கூடிய ஞானிகள் எல்லாம் அங்கே இருக்கின்றார்கள். அதாவது காலையில இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நியதி வச்சுக்கிட்டோம்னா தான் கோயிலுக்கு போகணும். நியதி வச்சுக்கிட்டாலே அது ஒரு கட்டுப்பாடு தான். இருக்கிற இடத்திலேயே அந்த இறைவனை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது காலையில எந்திரிக்கணுங்கிற சிந்தனையே வராது, காலையில குளிக்கணுங்கிற சிந்தனை வராது. ஏன்னா அவங்க பூஜை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுதான் அங்க இரவு பகல் அற்ற இடம் அப்படின்ட்டு அதை சொல்றாங்க. இத திருவுந்தியார்ல அழகா இந்த இடத்த சொல்றாங்க. இரவு பகல் இல்லா இன்ப வெளியூடே விரவி விரவி நின்று உந்தீபர. விரைய விரைய நின்று உந்தீபர. அதை இரவு பகல் இல்லாத இடத்தை கேவல நிலை சகல நிலைன்னுலாம் அதை
விளக்கம் அவங்க கொடுக்குறாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கள்ளமில்லாத நெஞ்சத்துல இறைவன் வீற்றிருக்கின்றான். அந்த இறைவனுக்கும் அந்த தோற்றம் மறைவு கிடையாது, இவங்களுக்கும் தோற்றம் மறைவு இல்லாமல் போய்விடுகிறது, பிறப்பு இறப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அவங்க எப்போதும் இறைவனை தியானம் பண்ணிக்கிட்டே பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அங்க பகல் இரவுங்கிறது கிடையாது, எப்போதும் அவங்களுக்கு பகல் தான். அப்போ அப்படி எப்போதும் பகல்லையே அந்த பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ரெகுலரா செய்யக்கூடிய அந்த ஒரு இதுகள்லாம் அவங்கள்ட்ட விலகி விடுது. அதாவது இப்படி இருக்கு, காலையில எந்திரிக்கணும், ஒரு 9 மணிக்குள்ள பூஜை பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம டிஃபனை சாப்பிடணும், அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும், தொண்டு செய்யணும், அப்படிங்கிற அந்த ஒரு நித்தியப்படி உள்ள ஒரு இதுகள்லாம் அவங்கள விட்டு நீங்க ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா காலையில 7 மணிக்கு அப்ப தியானத்துல உட்கார்ந்தாங்கன்னா எப்ப தியானம் கலையுதுன்னு சொல்ல முடியாது. அந்த தியானம்ங்கிறதே என்ன? பூஜை, இறைவனை நினைத்து கொண்டே இருத்தல். அப்படி வரும்போது மற்ற நியதிகள்லாம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சு. அதைத்தான் இதுல சொல்றாங்க. இதெல்லாம் அப்ப நித்த விரதம் ஆதி நோன்பு இழந்து, நித்தியப்படி செய்யக்கூடிய விரதங்கள் முதலிய நோன்புகள் எல்லாம் அவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருது. இருந்த இடத்திலேயே அப்படியே அவர்கள் இருந்து இறைவனை பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் இதை சொல்றாங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த பிரகாரத்தில் இருக்கின்றார்கள். உடையும் கோவணம் உண்டியும் கைப்பலி உறவு என்று அடையும் கேளிரும் அரணடியார் கண்டி கலம் கண் படையும் பாரிடம் ஆயினும் பகல் இரா முதல் ஈரு இடையின்றாம் இடத்து உறங்குவது இஃது அவர் வாழ்க்கை. அந்த அடியார்கள் எப்படிப்பட்ட இருக்கின்றார்கள் அப்படிங்கறது இதுல சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அடியார்களுக்கு உடைன்னு எடுத்துக்கிட்டா கோவணம் தான். கீழார் கோவணமும் திருநீருமை பூசி அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல, அந்த கோவணம் தான் அவர்களுக்கு உடை. அப்போ உடைங்கிற ஆடம்பரம் அங்கே இல்லை. உண்டியும் கைப்பலி, சரி சாப்பாடு பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும், ஞானிகளுக்கு உள்ள இயல்பு. தினந்தோறும் அவங்க பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். அதுதான் உண்டியும் கைப்பலி, சாப்பாடு பிச்சை எடுத்து சாப்பிடுவது. உறவு என்று அடையும் கேளிரும் அரண் அடியார், அவங்க இவர்கள் தான் எங்களுக்கு உறவினர்கள் அப்படின்னுட்டு சென்று ஒரு ஆட்களை சேருகின்றார்கள் என்றால் அவர்கள் யார் என்றால் சிவபெருமானுக்கு அடியார்கள். அப்ப சிவபெருமானினுடைய அடியார்கள் தான் அவர்களுக்கு உறவினர்கள் அப்படின்னு இதுல சொல்றாரு. கண்டி கலன், அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணம் உருத்திரார்க்க மாலை. கண்டி கலன். கண் படையும் பாரிடம், சரி கண் படை அப்படின்னா தூங்கக்கூடிய இடம். தூங்கக்கூடிய இடம் என்ன? துண்டை விரிப்பாங்க, தரையில அவங்க படுத்து தூங்கிடுவாங்க. ரொம்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தூக்கம் எப்படித்தான் வரும்னு தெரியல, ஒரு துண்டை விரிப்பாங்க உடனே தூங்கிடுவாங்க. படுத்த உடனே தூக்கம் வர்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். அதே மாதிரி இவங்களுக்கு எல்லாருக்கும் படுக்கிறதுக்கு போர்வை பாய் அதெல்லாம் கிடையாது. எங்கெங்க அங்கே சாமியை சுற்றி எங்கன எல்லாம் இடம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் படுத்துருவாங்க. அதான் கண் படையும் பாரிடம். பாரிடம்னா பூமின்னு அர்த்தம், தரைன்னு அர்த்தம். அப்போ அவங்க துயிலக்கூடிய இடம் தரை. ஆயினும் இப்படியெல்லாம் இவங்க இருந்தாலும் இவர்களுக்கு எதெல்லாம் கிடையாது? பகல் கிடையாது, இரவு கிடையாது,
ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, நடுவு கிடையாது. இப்படிப்பட்ட இடத்தில் இவர்கள் உறங்குவார்கள். இதுதான் இவர்களினுடைய வாழ்க்கை முறை. அப்படின்ட்டு இதுல அந்த ஞானிகளினுடைய வாழ்க்கை முறையை சொல்றாங்க. அதாவது பகல் இரவுன்னா உங்களுக்கு புரியுது. சூரியன் வர்றதுக்கு முந்தி நம்ம உதிக்கிறதுக்கு முந்தி நம்ம எந்திரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வழக்கமான ஒரு நியதிகளை வச்சுருப்போம். அங்கே போயாச்சுன்னா ஒரு உயர்ந்த நிலையில் அந்த பகல் இரவுங்கிறது கிடையாது. அவங்க சதா பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அதனால தான் அவங்க எவ்வளோ நாள் அப்படியே இருந்தாலும் அவங்க உடம்புல வீச்சம்ங்கிறதே வராது, வாசனை வர ஆரம்பிச்சு. அந்த வாசனை வர ஆரம்பிச்சாச்சுனாலே எதையோ அவங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முதல் ஈறு இடை, அதாவது அந்த பகல் இரவு என்ற வேறுபாடு இல்லாமலும் தொடக்கம் முடிவு நடுவு இதையெல்லாம் வேறுபாடு இல்லாமலும் அவர்கள் இருப்பார்கள். அப்படின்னா என்ன, காலையில் 6 மணிக்கு நம்ம தியானத்தில் உட்காரணும், 8 மணிக்கு தியானத்தில் இருந்து எந்திரிச்சிடணும். அப்போ நம்ம ஒரு தொடக்கம்னு ஒன்று வைக்கிறோம், அதுக்கு ஒரு முடிவுன்னு ஒன்று வைக்கிறோம். அலாரம் வச்சுருவோம், 8 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறதுக்கு 8 மணிக்கு அலாரம் வச்சுருவோம், உடனே எந்திரிச்சிருவோம். இங்கே அப்படிலாம் கிடையாது.